ஃபாஸ்ட் ட்ராக் 24 ஆண்டு அனுபவம், 24 நகரங்களில் 24 மணி நேரமும் உங்கள் சேவையில். உங்கள் ஆதரவிற்கு நன்றி. ஒன் இந்தியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கடந்த சில வருடங்களா மத்திய கிழக்கு நாடுகளில் அமைதி இல்லாத ஒரு நிலை இருக்கு. அதற்கு காரணம் ஒரே ஒரு நாடு, இஸ்ரேல் அப்படின்னு தான் சொல்லப்படுது. இஸ்ரேல்னால தான் உண்மையிலே மத்திய கிழக்கில் அமைதி இல்லாமல் இருக்கா? இஸ்ரேலுக்கு உண்மையிலே யார் சப்போர்ட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தோன்னா அமெரிக்கா தான் சப்போர்ட் பண்ணி இந்த அமைதியின்மையை ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு தொடர்ந்து இருக்கு. ஆனால் பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேலுக்கு அமெரிக்கா தேவை, அமெரிக்காவுக்கு இஸ்ரேல் தேவை அப்படிங்கிற இன்னொரு பார்வையும் இருக்குது. இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். வணக்கம் சோனியா. வணக்கம். ஸோ இஸ்ரேலில் கடந்த சில வருடங்களாகவே போர் பதற்றம் தான் இருக்குது. இப்போ நம்ம கடந்த சில வருடங்கள் தாண்டி இஸ்ரேல் ஆரம்பிச்சதுலேருந்தே ஒரு நாடா ஃபார்ம் ஆனதுலேருந்தே அந்த போர் பதற்றம் இருந்துகிட்டே தான் இருக்குது. அவங்க ஏதாவது ஒரு நாட்டோட போர் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அதுக்கு காரணம் இஸ்ரேலை சுற்றி இருக்க அண்டை நாடுகளுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற பிரச்சனை தான். இப்போ நம்ம பேச போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். சொல்லப்போனால் அமெரிக்கா ஒரு குழந்தை மாதிரி இஸ்ரேலை பாதுகாத்துட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இஸ்ரேலுக்கு தான் அமெரிக்கா தேவையா இல்லை அமெரிக்காவுக்கு இஸ்ரேல் தேவையா அப்படின்னு ஒரு டாக் இருக்குது. நம்ம சொல்ல போனோம்னா ரெண்டுமே உண்மை தான். ரெண்டு பேருமே தேவை. ஸோ இப்போ நான் பேச போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அமெரிக்காவுக்கு ஏன் இஸ்ரேல் தேவை அப்படிங்கிற ஒரு பாவம் தான். நீங்கள் இஸ்ரேலுக்கு ஏன் அமெரிக்கா தேவை? ஏன்னா இப்போ போர் போயிட்டு இருக்க நேரத்தில் அமெரிக்காவும் அவங்க $14.3 பில்லியன், ஏன்னா ஹமாஸோடைய தாக்குதலுக்கு பிறகு அவங்க அவ்வளோ ஒரு நிதியை அறிவிச்சிருக்காங்க. அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க? இஸ்ரேலுக்கு ஏன் அமெரிக்காவோட தேவை இருக்குங்கிறது ரொம்பவே பேச வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேலை உலக நாடுகள் எல்லாமே ஒரு விக்டிமாக தான் பார்க்குறாங்க. ஆனால் அமெரிக்காவுடைய பார்வையில் இஸ்ரேல் விக்டிம் கிடையாது, விக்டர், ஒரு வெற்றியாளர். இனி உங்களை சுற்றி எல்லா நாடுகளுமே உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, ஆனால் நீங்கள் ஜெயிச்சு நிற்கிறீங்க. ஸோ இது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான நாடு அப்படிங்கிற மாதிரி தான் அமெரிக்கா பார்க்குது, அப்படி தான் பார்க்கும். ஏன்னா அது வளர்த்த நாடு, அதனால் அது அப்படி தான் பார்க்கும். ஸோ அப்படி இருக்கும்போது உலகத்தோட பார்வையில் அமெரிக்காவுக்கு வேறு மாதிரி தான் இஸ்ரேல் இருக்குது. ஸோ இப்போ இன்னொரு விஷயம் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. இஸ்ரேல் இருக்கிறது பாலஸ்தீனியர்களோட மண்ணில், அமெரிக்கா இப்போ அமெரிக்கர்கள் இருக்கிறதுமே ரெட் இந்தியன்ஸோட மண்ணில். ஸோ இந்த ஒற்றுமையை அவங்கள ரொம்ப கனெக்ட் பண்ணுது. ஸோ இது இவங்களுக்கு இந்த ஒரு மிலிட்ரி பவர், மிலிட்ரி சப்போர்ட் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இது ஒரு சென்டிமெண்ட்டான விஷயமா இதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ஒரு விஷயமா இருக்குது. இது போக அமெரிக்கா நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறாங்க இஸ்ரேலுக்கு. அதுக்கு ரீசன் இல்லாமல் இருக்காது. எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்கங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க முடியாது. பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு லாபி கமிட்டி ஒன்று இருக்குது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில். அதை அமெரிக்கன் இஸ்ரேல் பப்ளிக் அஃபேர்ஸ் கமிட்டி அப்படின்ற சொல்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அமெரிக்காவில் அதிபர் கேண்டிடேட்ஸாக நிற்கிறாங்க இல்லையா, அவங்களில் யார் இஸ்ரேலுக்கு அவங்க எவ்வளோ ப்ரோ இஸ்ரேலாக இருக்காங்க, அவங்களோட ஆட்டிடியூட் இஸ்ரேல் மேலே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அவங்களுக்கு ஃபண்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே இஸ்ரேல்ன்ற ஒரு நாடை வச்சு அங்கே இருக்கக்கூடிய யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட் வின் பண்ணுறதுக்கு ஒரு ஃபண்டு போகுது அப்படின்னாலே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நம்ம எல்லாருமே யூஎஸை ஒரு சூப்பர் பவர் அப்படிங்கிற ஒரு இதில் தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இஸ்ரேல் மேலே அமெரிக்காவினுடைய பார்வை எப்படி இருக்குங்கிறத வச்சு தான் அங்கே ஒரு கேண்டிடேட்டே நிர்ணயம் ஆகிறாங்க. ஸோ அது ஒன்று. அமெரிக்கா நிறைய நாடுகளுக்கு ஃபண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இஸ்ரேலை சுற்றி இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகளுக்கு கூட சிலதுக்கு ஃபண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் ஃபண்ட் பண்றாங்க. அதுலயுமே இப்போ வரைக்கும் அமெரிக்கா ஃபண்ட் பண்ணியிருக்கக்கூடிய நாடுகள் எவ்வளோ ஃபண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது இஸ்ரேலுக்கு தான் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் டு இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட $300 பில்லியன் அவங்க கொடுத்துருக்காங்க. மற்ற எந்த நாடுக்கும் இந்த அளவுக்கான ஒரு ஃபண்ட்ஸை கொடுக்கவே இல்லை. ஸோ இந்த அது அரேபிய நாடுகள் மட்டும் இல்லை, உலகத்திலே எந்த நாடுக்கும் இஸ்ரேல் தாண்டி கொடுத்ததே இல்லை. ஸோ அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா முதல்ல ஸ்டார்டிங்கில் கொடுத்துட்டு இருந்தப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, 1972 அதுக்கு முன்னாடி 1972க்கு முன்னாடி வரைக்கும் இஸ்ரேலுக்கு 2 விதமாக ஃபண்ட்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒன்று எக்கனாமிக், அவங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கும் ஃபண்ட் கொடுத்தாங்க, மிலிட்ரி இராணுவ உபகரணங்களை தயாரிக்கிறதுக்கும் ஃபண்ட் கொடுத்தாங்க. ஆனால் இப்போ அது எப்படி மாறிடுச்சுன்னா, பொருளாதாரம் ரீதியாக ஓரளவுக்கு வந்துட்டாங்க இஸ்ரேல். ஸோ அதனால அந்த ஃபண்ட்ஸை கட் பண்ணிட்டு முழுக்க அவங்க கொடுக்குற ஃபண்ட் எல்லாமே இராணுவ உபகரணங்களை மேம்படுத்துறதுக்காக தான் கொடுக்குறாங்க. ஸோ $300 பில்லியன் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு ஃபண்டு. இது வரைக்கும் எந்த நாட்டுக்குமே கொடுக்காத அளவுக்கு இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி அமெரிக்க அதிபராக இருந்த ஒபாமா ஒரு இஸ்ரேல் கூட ஒரு
அக்ரிமெண்ட் ஒன்று போட்டிருந்தாரு. அதில் என்னன்னா 2019 2028க்கானது 10 வருஷத்துக்கான அக்ரிமெண்ட். அதன்படி இஸ்ரேலுக்கு ஒவ்வொரு வருஷமும் அமெரிக்கால இருந்து இந்த ராணுவ உபகரணங்களுக்காக $3.8 பில்லியன் வந்து கொடுக்குறாங்க. இந்திய ரூபாய் மதிப்பில் கிட்டத்தட்ட 28,500 கோடி ரூபாய் ஒவ்வொரு வருஷத்துக்கும் யூஎஸ்லேருந்து இஸ்ரேலுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ இதன் மூலமா இவங்க இந்த ஃபண்ட்ஸ்லேருந்து இஸ்ரேல் என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் $500 மில்லியன் வந்து அவங்களுடைய ராணுவ உபகரணங்கள் தயாரிக்கிறதுக்கான தொழிற்சாலைகளை மேம்படுத்துறதுக்கு இது பண்றாங்க. ஸோ இதனால இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மணி வரதன் மூலமா இஸ்ரேலா வந்து அவங்களுடைய ராணுவ உபகரணங்கள் மிலிட்ரி பேஸை வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக வச்சிருக்காங்க. உலக அளவில் இந்த மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸை எக்ஸ்போர்ட் பண்றதுல 10வது இடத்துல இருக்காங்க இஸ்ரேல். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இவ்வளோ அமௌண்ட் வந்து யூஎஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க இஸ்ரேல் மேலே அப்படின்னு. ஸோ இதுக்கு மேலே நான் இன்னொரு ரீசன் சொன்னேன். இந்த மாதிரி இவங்களும் வந்து வேற ஒரு மண்ணுக்கு வந்தவங்க, இவங்களும் வேற ஒரு மண்ணுக்கு வந்தாங்க. இதெல்லாம் ஒரு ரீசனாக இருக்காது. யூதர்கள் அப்படிங்கிறதால அவங்க வேற ஒரு நிலத்துக்கு வந்திருக்காங்க, அந்த ஸ்டார்டிங்லேருந்து அவங்கள சப்போர்ட் பண்ணுறாங்க இல்லையா. இது ஒரு ரீசன் மட்டும் அமெரிக்கா பண்ணக்கூடிய அப்படி ஒரு நாடு கிடையாது அமெரிக்கா. கண்டிப்பாக வந்து அமெரிக்கா இவங்க யூதர்கள் இவங்க கஷ்டப்படுறாங்க, இவங்க பாவம் அப்படின்னு பண்ணக்கூடிய ஒரு நாடே கிடையாது. அவங்களுக்கு அதை தாண்டி ஒரு பெனிஃபிட்டு கண்டிப்பாக வேணும். அந்த பெனிஃபிட் வந்து மணிக்காக மட்டும்தான் வந்து அமெரிக்கா எப்பயுமே ஸ்பெண்ட் பண்ணும். எந்த நாட்டிலையுமே வந்து அவன் மனிதாபிமானத்துக்கு உதவுறேன், அவன் பாவப்படுறான், அவன் கஷ்டத்துக்கு உதவுறேன், அந்த மாதிரி எப்பயுமே வந்து அமெரிக்கா பண்ணதில்லை. அமெரிக்கா ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுது அப்படின்னா அங்கே வந்து பணம் சம்பாதிக்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ அதே தான் வந்து இஸ்ரேலே நடக்குது. ஆனால் ஏன் வந்து இஸ்ரேலை சூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, இஸ்ரேல் தான் வந்து மிடில் ஈஸ்டில் அமெரிக்காவுக்கு ஒரு கீ, ஒரு சாவி. அங்கே போனால் தான் வந்து அவங்க சுற்றி இருக்க மற்ற நாடுகள்லாம் வந்து சப்போர்ட் சம்பாதிக்க முடியும். நம்ம பார்த்த மாதிரி அமெரிக்கா வந்து ஒரு சூப்பர் பவர் தான். அது சூப்பர் பவராக இருந்துக்கிட்டே தான் இருக்கும்னு நினைக்குது. இப்போது இந்த இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் எல்லாமே சேர்ந்து இந்த எண்ணெய் வளத்தை வந்து பணமாக மாற்றினாங்க அப்படின்னா அது வந்து அமெரிக்காவோட எக்கனாமிக்கு ஈக்குவலாக வந்துடும். ஆனால் அது அவங்களால பண்ண முடியாது. ஏன்னா அங்கே இருக்கிற பிரச்சனை அந்த மாதிரி நிறைய சிக்கல் இருக்குது. அவங்க எல்லாருமே இஸ்லாமிக் கண்ட்ரிஸாக இருந்தாலும் அவங்களுக்குள்ள சின்ன சின்ன பிரிவுகள்லாம் வந்து பிரச்சனையாக இருக்குது. ஸோ அங்கே வந்து எந்த அளவுக்கு வந்து பிரச்சனை இருக்குதோ அது அந்த அளவுக்கு வந்து அமெரிக்காவுக்கு ரொம்ப ரொம்ப ப்ளஸ்ஸு. ஸோ அதைத்தான் வந்து இஸ்ரேல் வந்து யூஸ் பண்ணிக்குது. ஸோ இஸ்ரேல் இப்போ இங்கே இருக்கிறபோது இந்த சிக்கல் வந்து இன்னும் அதிகமாகிட்டே இருக்கும். இஸ்ரேல் இவங்களோட சண்டையை போட இன்னும் அவங்களுக்குள்ள வந்து பிரிவுகள் கூடும். மிடில் ஈஸ்டில் ஒரு அமைதி இல்லாமல் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் வந்து அமெரிக்காவுக்கு தேவை. ஸோ அமெரிக்கா வந்து இவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுதுன்னா அவன் வளரணும், அவன் ஸ்ட்ராங்காக இருக்கணும்லாம் இல்லை, நான் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதே போலதான் இவங்க இவ்வளோ காசு கொடுக்குறாங்க, இவ்வளோ லைக் ஸ்பெண்ட் பண்றாங்க இஸ்ரேல் மேல நினைக்கிறோம். ஆனா அவங்க ஸ்பெண்ட் பண்ற மணி எல்லாமே வந்து இஸ்ரேல் கிட்ட வந்து ஆக்சுவலி இஸ்ரேல் வந்து அது எல்லாத்தையும் யூஎஸ்ல தான் இது பண்றாங்க. அவங்களுக்கு இவ்வளோ நிதி வந்தாலுமே யூஎஸ்ல தான் ஸ்பெண்ட் பண்றாங்க இஸ்ரேல் எல்லாத்தையுமே. ஸோ அந்த காசு இவங்க வரா மாதிரி வருது, ஆனா ஆக்சுவலி அங்கதான் போயிட்டு இருக்கு, யூஎஸ்லயே தான் இருக்கு. ஆனா வரல அப்படின்னு ஒரு தமிழ் டைலாக் அந்த மாதிரி. ஸோ இப்போ இஸ்ரேலை வந்து ஏன் வந்து ஒரு வெக்டரா வந்து அமெரிக்கா பாக்குது அப்படின்னா, இஸ்ரேலை சுற்றி இருக்க எல்லா அண்டை நாடுகளுமே வந்து இஸ்ரேலுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய நாடுகள் தான். இஸ்ரேலை எந்த விதத்திலாவது வந்து எதிர்க்கணும்னு நினைக்கிற நாடுகள். இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ பாலஸ்தீன், லிபியா, லெபனான், சிரியா, ஓமன், ஏமன், சவுதி அரேபியா, இந்த நாடுகள்லாம் வந்து இதில் பெரும்பாலான நாடுகள் அமெரிக்காவுக்கு எதிரான நாடுகள். ஸோ இந்த நாடுகள் எல்லாமே டைரெக்டாக அமெரிக்காவை அடிக்க முடியாது. அப்படின்னால இஸ்ரேலை வந்து ஏதோ ஒரு விதத்தில் அடிப்பாங்க. இப்போ எப்படின்னா, இப்போ ஹமாஸு, ஹெஸ்புல்லாலாம் வந்து வளர்த்து விடுறதே ஈரான் தான். அவங்க ஃபண்ட் பண்ணி தான் வந்து இஸ்ரேல் அட்டாக் பண்ண வைக்கிறாங்க. ஸோ நீ டைரெக்டாக உன்னால் யூஎஸ் அடிக்க முடியாது அப்படின்னா அப்போ இந்த மாதிரி அடிக்கலாங்கிற மாதிரி ஒரு செட்டப் வந்து இங்கே இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போது ஒரு பிரச்சனை இங்கே இருந்துக்கிட்டே இருக்குது இஸ்ரேலுக்கு, யூஎஸுக்கு எதிராக. ஸோ அதைத்தான் வந்து அமெரிக்கா விரும்புது. நீ என்னை டேரெக்டாக அடிக்க முடியாது, நீ என்னை அடிக்கவும் மாட்டேன், உனக்கு அது அவ்வளோ பவர் இல்லை. ஆனால் நீ இந்த மாதிரி தொந்தரவு பண்ணிட்டு உங்களுக்குள்ள ஒரு சண்டை இருக்குல்ல, அப்போ நான் என்ன பண்ணுறேன், இஸ்ரேலை நான் கண்ட்ரோல் பண்ணுறேன், இஸ்ரேலை வச்சு உங்களெலாம் அடிக்கிறேன்னா அது வந்து இறங்கி அதனால தான் வந்து அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுது. ஸோ இந்த அளவுக்கு வந்து மிடில் ஈஸ்டில் இவ்வளோ சிக்கல் இருக்கும்போது வந்துட்டு நான் உங்களுக்கு நல்லது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இறங்குது அமெரிக்கா. அப்படி இறங்கி தான் வந்து அந்த ஆயில் பவர்லாம் சோர்ஸ் பண்ணுறதுக்காக வந்து இந்த மாதிரி இறங்கி இஸ்ரேலை வந்து ஒரு கீயாக யூஸ் பண்ணுது. அது மட்டும்தான் மெயின் ரீசன் அமெரிக்காவுக்கு ஏன் இஸ்ரேல் வேணும் அப்படிங்கிறது.
ஏன்னா நீங்க சொன்ன மாதிரிதான் இஸ்லாம் நாடுகள் வந்து நிறைய அமெரிக்காவுக்கு எதிராக இருக்காங்க. ஸோ அதனாலேயே தான் பிரிட்டனா இருக்கட்டும் சரி, அமெரிக்காவா இருக்கட்டும் சரி, இஸ்ரேல் ஒரு நாடா உருவாகணும், யூதர்களுக்கு வந்து ஒரு ஹோம்லேண்ட் வேணும் அப்படின்னும் போதே அதை இஸ்லாம் நாடுகளுக்கு மத்தியில் இருக்க மாதிரியான ஒரு லொக்கேஷன் பாலஸ்தீனை தான் அவங்க வந்து சொல்றாங்க. 1917 வந்து ஒரு பால்ஃபோர் ரெசல்யூஷன் கொண்டு வராங்க. அதில் பிரிட்டன் என்ன சொல்றாங்கன்னா, யூதர்களுக்கு ஒரு தனி நாடு வேணும் அப்படிங்கிற ஒரு ரெசல்யூஷன் தான் கொண்டு வராங்க. ஸோ அப்போவுமே அவங்க சொல்றாங்க பாலஸ்தீன்ல தான் இது அமைய போகுது அப்படிங்கிற ஒரு ரெசல்யூஷனும் அப்பவே எடுக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ கீ பாயிண்டா இஸ்ரேலை அமெரிக்கா யூஸ் பண்றாங்க. ஆனால் இஸ்ரேலுக்கும் என்ன ஒரு அட்வான்டேஜ் பாயிண்ட் இருக்கு அப்படின்னா, இப்போ வந்து இப்போ பாலஸ்தீன் காசா வார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க என்ன எக்யூப்மெண்ட்ஸை பயன்படுத்துறாங்க, யாரை கொல்றாங்க என்னங்கிறது எதை பத்தியுமே வந்து யூஎஸ்ஏ எந்த ஒரு கேள்வியுமே கேட்கறதே இல்லை. அமெரிக்கா இதுக்கு லெஹி லான்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. அதுல என்னன்னா இந்த ராணுவ உபகரணங்களை ஒரு டிஃபென்ஸ் பாதுகாப்புக்காக மட்டும்தான் பயன்படுத்தணும், யாரையும் கொல்றதுக்கோ இல்லை வயலன்ஸ்லயோ பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு லா இருக்கு. ஆனா இது வரைக்கும் அமெரிக்கா இஸ்ரேல் மேல அந்த சட்டத்தை பயன்படுத்தினதே இல்லை. அவங்க இது வரைக்கும் எவ்வளவு ஃபண்டு கொடுத்தாலும் என்ன ராணுவ உபகரணங்களை கொடுத்திருந்தாலுமே வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எந்த ஒரு கேள்வியும் கேட்கறது இல்லை இஸ்ரேல் பாலிசி மேல. அவங்க எதுக்காக வேணா அதை பயன்படுத்திக்கலாம், யாரை தாக்குறதுக்கோ எந்த நாடு மேல போரை தொடுக்கிறதுக்கோ பயன்படுத்திக்கலாம், எதுவுமே கேள்வியே கேட்கறது இல்லை. ஸோ இதுவே வந்து இஸ்ரேலுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜா தான் இருக்கு. இன்னொன்று பார்த்தோன்னா, இஸ்ரேலுக்கு எதிராக இத்தனை நாடுகள் சுற்றி இருக்கிறதுக்கு எல்லா நாடுகளுமே அண்டை நாடுகளோட பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதோட ரூட் வந்து ரிலீஜியஸ் தான். ஸோ இவங்க வந்து ஜூஸ், அவங்க வந்து முஸ்லீம்ஸ். இஸ்லாமிக்கும் ஜூஸ்க்கும் நடக்கிற ஒரு வார் தான் ஆக்சுவலாக அங்கே நடக்குது. ஆனால் இவங்க ஏன் வந்து யுனைட்டடாக ஒன்று சேர முடியலை அப்படின்னா, இவங்க ஷியா சன்னி இந்த பிரச்சனை இருக்குது. ஸோ இந்த ஷியா சன்னிக்குள்ளேயும் வந்து நிறையா வந்து பிரிவுகள் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்தந்த நாடுகளுக்குள்ளேயே ஷியா நாடுகள்னு ஒரு குரூப் இருக்குன்னா அந்த ஷியா நாடுகளுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை இருக்குது. சன்னி முஸ்லீம்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ளேயும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாராலையும் யுனைட்டடாக நிற்க முடியல. அதை வந்து கண்டிப்பாக வந்து இஸ்ரேலுக்கு வந்து அது பெரிய ப்ளஸ்ஸு. ஸோ அதனால் வந்து நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்னை அடிக்க மாட்டீங்க, நீங்கள் தனியாகவும் என்னால் அடிக்க முடியாது, ஸோ அந்தளவுக்கு நான் பவர்ஃபுல்லாக இருக்கேன் அப்படிங்கிறது வந்து இஸ்ரேலுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. அது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இப்போது நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த ஹிஸ்ட்ரியில் 46 வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கரெக்டாக வந்து 50s 1950s அப்புறமா பிரிட்டிஷ் எல்லா நாடுகள்ல இருந்தும் வெளியேற ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி தான் மிடில் ஈஸ்ட்ல இருந்தும் வெளியேற ஆரம்பிச்சது. அது வரைக்கும் மிடில் ஈஸ்டில் பவராக இருந்த பிரிட்டிஷ் போனது பிறகு வெயிட் பண்ணியிருக்க அமெரிக்கா கரெக்டாக அப்போ தான் உள்ளே என்ட்ரு ஆகுது. இவங்க போனதும் நம்ம உள்ளே வரோம் அப்படின்னு சொல்லி அப்படி யூஸ் பண்ணப்பட்டது தான் வந்து இஸ்ரேலில் வந்து கீயாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல தான் வந்து அமெரிக்கா மேலே ஒரு பார்வை விழுகுது. எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா, இஸ்ரேலுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணதால் யூஎஸ் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு நாடு அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து ஸ்டார்ட் ஆனது அந்த இடத்துல தான். ஏன் அப்படின்னா இவங்க இஸ்ரேலை சப்போர்ட் பண்ணி யூதர்களை சப்போர்ட் பண்ணதால். ஸோ இப்போ திரும்பவும் சுற்றி பார்த்தோன்னா அது கீயாக மிடில் ஈஸ்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு இஸ்ரேலை வந்து யூஸ் பண்ணிக்கிச்சு. சொல்லப்போனால் நம்ம ஸ்டார்ட் பண்ண மாதிரி குழந்தையா தத்தெடுத்துக்கிச்சு இஸ்ரேல். ஆமாம். ரிலீஜியஸ் பாயிண்ட்னு பார்த்தோன்னா இஸ்ரேலுக்கு யூஎஸில் இருக்கக்கூடிய ரிலீஜியஸ் சப்போர்ட்டும் இருக்குது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மொத்த பாப்புலேஷனில் ஒரு கால்வாசி பங்கு இவாஞ்சலிக்கல் கிறிஸ்டியன்ஸ் சொல்லி ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க எல்லாருமே ப்ரோ இஸ்ரேல்ஸாக தான் இருக்காங்க. அவங்களுடைய பரப்புரைகள்லாம் எப்படி இருக்குன்னா, இஸ்ரேலுங்கிறது வந்து கடவுள் கொடுத்த ஒரு வரம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பரப்புரையாக தான் இருக்கு. இஸ்ரேலுக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் கிறிஸ்டியன்ஸோடைய சப்போர்ட்டும் இருக்கிறதும் இவங்களுக்கு வந்து ஒரு பலத்தை தான் சேர்க்குது. அதே போல் யூஎஸ்ல வந்து பார்த்தோன்னா ரைட் விங் லெஃப்ட் விங் யார் வந்தாலும் சரி இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டாக யாருமே வந்து பேசினதில்லை அப்படிங்கிறதுமே வந்து ஒரு நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதாவது அமெரிக்காவில் இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டான ஸ்டாண்டே இல்லை அப்படிங்கிறதுமே வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஸோ அதான் மிடில் ஈஸ்டில் இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டாக நிற்கிற நாடுகள் எல்லாமே குரூப், எத்னிசிட்டி, கல்ச்சுரல் இந்த மாதிரி பிரிஞ்சு நிற்கிறதால வந்து அது அமெரிக்காவுக்கும் ப்ளஸ்ஸாக இருக்குது, இஸ்ரேலுக்கும் ப்ளஸ்ஸாக இருக்குது. ஸோ இஸ்ரேலில் வந்து யூஸ் பண்ணி தான் வந்து அமெரிக்கா இவ்வளோ நாள் வந்து சொல்லப்போனால் வந்து நம்ம எல்லாருடைய பார்வைக்குமே வந்து அமெரிக்காவால் இஸ்ரேல் பலனடைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஆனால் இஸ்ரேலால் அமெரிக்கா பலனடைஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறதுமே வந்து ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது.
இப்போ அமெரிக்கா இஸ்ரேல் யாருக்கு யாரோட சப்போர்ட் தேவைங்கிற அந்த டாபிக் வந்ததுக்கு காரணமே இப்போ இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் விழுந்திருக்கக்கூடிய அந்த மோதல் போக்கு தான். இஸ்ரேலும் வந்து ஈரான் ஃபர்ஸ்ட் தாக்குதல் நடத்தினதுக்கு ரிட்டாலியேட் பண்ணியிருக்காங்க. ஈரான் அதுக்கு வந்து இன்னும் பெரிய பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்க வந்து யுரேனியம் இருக்கிறதுனால அணு ஆயுதத்தை தயாரிக்கிற அளவுக்கு கூட ஈரான் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ அடுத்தடுத்து என்ன இந்த மோதல் போக்குல இருக்க போகுது, ஈரான் வந்து திரும்பவும் பதிலடி கொடுப்பாங்களா அப்படிங்கிறத அடுத்தடுத்த அப்டேட்ஸ்ல தான் பார்க்கணும். இதை பத்தி நம்ம அடுத்த எபிசோட்ஸ்லயும் பார்க்கலாம். 24 ஆண்டுகள் 24 மணி நேர சேவையில் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப் டவுன்லோட் செய்து 50 ரூபாய் டிஸ்கவுண்ட் பெறுங்கள்.